வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய ரெட்மி ஃபோனை எப்படி வந்து ஒரு ColorOS லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஒரு தீம் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து தீமை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலையும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த தீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தீமை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ColorOSல எந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ ஸோ அந்த வால்பேப்பர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு கலர் வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது பார்க்க ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸை நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த வால்பேப்பர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த வால்பேப்பரை நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா கலரைஸ்டு கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலும் நீங்கள் வந்து டேன் ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டேன் ஆன் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து நெட்வொர்க் வந்து ஆஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டிஃபால்ட் கலரில் இருக்குது. ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு வந்து டேன் ஆன் ஆகுது. அதே போல் தான் ஒய்ஃபை ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து டேன் ஆன் ஆகுது. ஸோ கலர்ஸ் கஸ்டமைஸ் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்க சூப்பராகவே வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் பேக்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ColorOSல எந்த மாதிரி ஐகான் பேக் லுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஐகான் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் யூஐயில் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓப்போ ஃபோனில் எப்படி இருக்குமோ செட்டிங்ஸ் அண்ட் ஸோ அந்த மாதிரி லுக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளோட ரெட்மி ஃபோனும் கலந்த ஒரு லுக்ஸ் வந்து ColorOS 12 வந்து இருக்குது. ஸோ அபவுட் ஃபோன் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து MIUI 12 அப்படிங்கிற இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ColorOS 12 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ColorOS தீம் யூஸ் பண்ணதால் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் லாக் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வால்பேப்பர் சூப்பராகவே இருக்குது. இதில் டபுள் டேப் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் வந்து டேன் ஆன் ஆகுது. அகைன் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகுது. ஸோ இது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாக் ஸ்க்ரீனில் சைடில் எப்படி ஸ்விப் பண்ணிங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்குது, அந்த அதர் ஆப்ஸ் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இல்லை ஹவு மெனி ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கீழே பாட்டமில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெதர் ரிப்போர்ட்டை உங்களோட லாக் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எல்லாமே பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தீமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த தீம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது அந்த தீமை உங்களோட மொபைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.